ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாடியோட தோட்டத்தில் என்னென்ன செடி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது வந்து எங்கள் அப்பா வச்சது தான் எல்லாமே. நான் வந்து இப்போ தான் கொஞ்சம் 2-3 பூச்செடி மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். என்னன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் மாடியோட என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் உள்ளே போகும். பெருசுலாம் கிடையாது, குட்டியோண்டு மாடி தான். அந்த மாடியிலேயே நாங்கள் சின்னதாக வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன செடின்னு பார்க்குறீங்களா? இது வந்து குட்டி நெல்லிக்காய் சொல்லுவாங்களா, அந்த நெல்லிக்காய் தான் இது. அது சீசன் டைப்பில் நிறைய வருது. இப்போ வந்து எல்லாமே காஞ்சி அப்படி கொட்ட ஆரம்பிக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கொய்யா மரத்தில் காய்க்கும் நல்லாயிருக்கும், காயும் சூப்பராக தான் இருக்கும். ஒரே ஒரு கொய்யாக்காய் தான் இதில் வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே மாதுளை செடியும் வாங்கி, அது வந்து அந்தளவுக்கு வராது, பூ வரும், அதுக்கப்புறம் வந்து அப்படியே கீழே விழுந்துடும் காற்றடிச்சோடனே. ஒரே ஒரு மாதுளை பழம் மட்டும் அதில் இருக்குது. இது மாதுளை செடி. அது பக்கத்தில் வந்து மாங்காய் மரம். வாங்கின புதுசில் மட்டும்தான் மாங்காய் ஒன்று வந்துச்சு, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா சப்போட்டாவில் நிறைய காய் வரும், நிறைய பழம் சூப்பராக இருக்கும். ஆனால் அது வந்து மரத்துலேயே வந்து பழுக்காது. எடுத்து வச்சு நாங்கள் 2-3 நாளைக்கு ஒரு அரிசி டப்பாவில் போட்டு பழுக்க வச்சா அது நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நிறைய காய் வரும், அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இதில் வாங்கினதில் இதுதான் வந்து கொஞ்சம் நிறைய காய் இருக்கும். இவங்க மேலே காய் நிறைய இருக்குது, நிறைய சப்போட்டா வரும். அப்படியே பார்த்திங்கன்னா இது வந்து செம்பருத்தி. அப்புறம் வந்து முருங்கை மரம் அந்தளவுக்கு வந்து வரல, கொஞ்சம் காஞ்சி போயிட்டு இருக்குது முருங்கை மரம். ஆனால் அது அந்தளவுக்கு இல்லை. இது கூட ஏதோ என்ன செடினே தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி. இது வந்து மருதாணி, இவ்வளோ பெருசில் இருக்குது. ஆனால் அதில் நாங்கள் இலையே அந்தளவுக்கு இல்லைன்றதால பறிக்கிறதே கிடையாது, அப்படியே தான் இருக்குது. அப்புறம் கத்தாழை. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் வாங்கி இப்போ வச்சது பச்சை மிளகாய் செடி. அடுத்து வந்து இது வந்து பன்னீர் ரோஸ். இப்போ தான் வச்சுருக்கேன், இப்போ தான் வாங்கிட்டு வந்து வச்சது. இதெல்லாம் முட்டு இருக்குது. இதெல்லாம் பூத்ததுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் போடுறேன். அடுத்து வந்து ரெட் கலர் ரோஸ். இது ஆல்ரெடி ஒரு ரோஸ் இருந்துச்சு, பறிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்து போடுறேன். இது வந்து நித்தியமல்லி. இதெல்லாம் இந்த செடியெல்லாம் இப்போ வாங்கினது. அடுத்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட், இதெல்லாம் வாங்கினது. இது ஒரு வகையான மணி பிளான்ட்டு. இது வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சதுலேருந்து இதுலேருந்து ஒரு கட் பண்ணி ஒரு துண்டு மாதிரி இதில் வச்சோன்னா அதுவே நல்லா கொஞ்சம் இதுவாக வந்துச்சு. அடுத்து இது ஒரு மணி பிளான்ட்லேயே எத்தனை இருக்குது பாருங்கள். அப்புறம் இது ஒரு செம்பருத்தி. இது வந்து 7 days ரோஸ், பிங்க் கலர், நிறைய பூக்கும், சூப்பராக இருக்கும். 7 days முட்டு விட்டதுக்கப்புறம் 7 days நிறைய பூ தான். எங்களுடைய மாடியில் இந்த செடி தான் வச்சுருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள், அவ்வளோதான். இதான் எங்களுடைய மாடி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.